பிடிச்சு உதைச்சு கொடுத்தாங்க. ஆகவே சுமாரு அதாவது கூட்டம் நடக்கும்போது செல்போன்லாம் பேசக்கூடாது, அதை படிக்கணும். நீங்க நான் தொண்டத்தை தடுப்பதற்கு இப்ப என்ன செய்யறது? நம்ம கண்காணிப்பு பட போடுங்க, பணத்தை கொடுக்க விடாதீங்க, கொடுக்க வந்தா பிடுங்குங்க. போலீஸ் கிட்ட நம்பி கொடுத்துடாதீங்க. யோக்கியமான போலீஸ் இருக்கு, பிராடு போலீஸ் இருக்கு. யோக்கியமான போலீஸ் கொண்டு கொடுங்க. இல்ல 6 கட்சியினுடைய நம்ம தொடர்பாளர்கள் எல்லாம் செல்போன் இருக்கு, உடனே அடிங்க. திரும்ப கிடைக்கலையா ரவிக்குமார், ஒவ்வொரு கட்சி மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் 6 கட்சி இருக்கும், பெரும் படை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6 கட்சி படை மாதிரி எந்த கட்சியிலும் கிடையாது. கொடுக்க விட மாட்டோம். இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? டோக்கன் கொடுத்துறாங்க. வீட்டுல ஜவுளி கடையில போய் நீங்க 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்துக்கலாம். இந்த டோக்கன் ஜவுளி கடைக்கு. வெங்கல மாத்திர கடையில போய் 10,000 ரூபாய்க்கு பாத்திரம் வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். நான் அந்த கடைக்காரங்களுக்கு சொல்லி போட்டேன், நீங்க இதை நம்பி இந்த டோக்கனு கொடுத்தீங்க, அது பிறகு உங்க கடை என்ன ஆகும்னு நான் சொல்ல விரும்பல. ஒழுங்கா இருங்க. இந்த ஊழலுக்கு நீங்க துணை. உங்க கடை விற்கணும்னு சொல்லி ஜாமான்களை கொடுக்காதீங்க. எல்லா இடத்திலும் கண்காணிப்பா இருப்போம். இப்ப எப்படி பண்றாங்க தெரியுமா? 5 நாளா பணம் ஜெயலலிதா கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்கல்ல, பஸ்ஸுக்குள்ள வச்சு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. வேனுக்குள்ள 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு உள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அடுத்து என்ன செய்வாங்க? செயல் வீரர்கள் கூட்டம் போடுறாங்க. செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பணம் கொடுக்கிறது டிவிலே வந்துருச்சு. இந்த ஊழல் பணத்தை வச்சு நாட்டை பாழாக்க நினைக்கிறார்கள். நாம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். தாய்மார்களே, உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா, ரொம்ப மோசமான வகையில் பாதிக்கப்பட்டிருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? போக மாட்டீங்க. ஏன்? குப்பை கூடையா கிடக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. என்ன செய்றீங்க? தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. பணம் வேணுமே, வீட்டை விற்கிறீங்க, அடமானம் வைக்கிறீங்க, நகையை விற்கிறீங்க, சொத்தை விற்கிறீங்க, பிள்ளைய காப்பாற்றணும்னு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. சரி, சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க செத்து போனா அந்த பிரேதத்தை கொண்டு போக வழி இருக்கா? அதுக்கு கமிஷன், அதுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பிரேதத்தை அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு, அந்த உடலத்தை, அந்த சடலத்தை கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு அரசாங்கம் வேலை செய்யுமா? ஏற்பாடு செய்யுமா? கிடையாது. இதெல்லாம் கவனிக்கணும். இது அரசியல் அல்ல. சரி, கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் எந்த வேலையால் செய்ய முடியுமா? ஒண்ணு முடியாது. இபி ஆபீஸ்ல போய் எந்த வேலை பணம் இல்லாம செய்ய முடியுமா? ஒண்ணு நடக்காது. பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் வாங்க முடியுமா? ஒண்ணு முடியாது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கமிஷன்? டிஎம்கே ஆட்சியில் எவ்வளவு, இந்த ஆட்சியில் அதை விட கூட. இப்படிப்பட்ட ஊழல் நடக்கக்கூடிய இடத்தில் படித்த பிள்ளைகளுக்கு வேலை உண்டா? ஆயா வேலைக்கு பணம், கண்டக்டர் வேலைக்கு பணம், டிரைவர் வேலைக்கு பணம், எல்லா வேலைக்கும் பணம் கொடுக்கணுமா? 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து அந்த குடும்பங்கள் எல்லாம் இதுதான் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. மதுரவாயில் இருந்து துறைமுகம் வரைக்கும் பறக்கும் நெடுஞ்சாலை ஏன் வரல? எதனால் நின்று போச்சு? இந்த துறைமுகம் உயர வேண்டிய துறைமுகம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பெரிய துறைமுகம் ஏன் வரல தெரியுமா? நவயுகா இன்ஜினியரிங் லிமிடெட்காரன் இதை எடுத்திருக்கிறான். இது நவயுகா இன்ஜினியரிங் லிமிடெட்காரன் அவன் துறைமுகம் எடுத்திருக்கிறான். கிருஷ்ணப்பட்டணமா அங்க இவங்க ஏதோ ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறான். 500 கோடி ஜெயலலிதா ஆட்சியில கமிஷன் கேட்டிருக்காங்க. இந்த இந்த பறக்குஞ்சாலைக்கு அவங்க கொடுக்கல. இவங்க செஞ்ச வேலைக்கு பணம் பட்டுவாடா படல, வேலை நின்று போச்சு, வருஷ கணக்காக கிடக்குது, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இது எதனால? இந்த கண்டெய்னர் வரக்கூடிய இந்த ரோட துறைமுகத்துக்கு ஒழுங்கா அமைச்சா நம்ம துறைமுகம் இந்தியாவின் சிறந்த துறைமுகமாகும். இது ஏன் தடுக்கிறாங்க? ஆந்திராவில் நமக்கு பக்கத்திலேயே, நம்ம மாநில பார்டர்லயே கிருஷ்ணப்பட்டணத்தில் ஒரு துறைமுகம் அமைக்கிறான். அந்த துறைமுகத்தினுடைய ஒர்க் கான்ட்ராக்ட் எடுத்து அதை செய்கிறவ விஸ்வேஸ்வராவ் என்கின்ற நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனி. அந்த துறைமுகம் தனியார் துறைமுகத்தை தூக்குவித்து
நம்ம துறைமுகத்துக்கு எந்த வளர்ச்சி இல்லாமல் ஆக்க இந்த வேலை நடக்கு. இதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு மத்திய சர்க்கார் உடந்தை. காவிரியிலே அணை கட்டுகிறார், மத்திய சர்க்கார் தடுக்கவில்லை. முல்லை பெரியாறில் அணை கட்ட துடிக்கிறார், மத்திய சர்க்கார் பக்கபலமாக இருக்கிறது. மீத்தேன் கேஸ் கொண்டு வருகிறது, கையெழுத்து போடுகிறார் மு.க. ஸ்டாலின். 5 ஜில்லா அழிஞ்சே போகும் தமிழ்நாட்டில். காவிரியிலே குறுக்கே அங்கே அணை கட்டி விட்டால் மேட்டூருக்கு சொட்டு தண்ணி வராது. சென்னைக்கே குடி தண்ணி கிடையாது. காவிரி தண்ணி தான் குடிக்கிறீங்க. நாம் வாழவே முடியாது. மத்திய சர்க்காரை எதிர்க்கிற தைரியம் ஜெயலலிதா கிடையாது. காரணம், சொத்து குவிப்பு வழக்குல கத்தி தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. தண்டனை கிடைச்சா ஜெயிலுக்கு பரப்புறாக்கிற மாதிரி ஜெயிலுக்கு தான் போக முடியும். தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதோ. தண்டனை குன்ஹா தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினால் ஜெயலலிதா டைரக்டா ஜெயிலுக்கு தான் போகணும். எந்த ஜெயில்னு பிறகு டிசைட் பண்ணணும். வெளியே வர முடியாது. இது அதிமுக தோழனுக்கு சொல்கிறேன். புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியை நாசப்படுத்தி விட்டார். இங்கே 2G ஸ்பெக்ட்ரம் கூண்டுக்குள்ளே கலைஞர் அவர்களுடைய குடும்பம். ஸ்டாலின் அவர்கள் இதில் தப்பிக்க முடியாது. ஏன்னா சாஹித் பால்வாவை 4 முறை அவர் சந்தித்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சாதிக் பாட்சா செத்து போனார். எப்படி செத்தார்? கொல்லப்பட்டார். என் மேல கடுமையான ஆத்திரத்தில் இருக்காங்க. திமுக தோழர்களுக்கு சொல்ற, 30 வருஷம் திமுக பாடுபட்டவன். இது தியாகம் செய்து வளர்த்த திமுகவா? KVK சாமியும், நெல்லிக்குப்பம் மஜீதும், ஆலந்தூர் சின்னானும், மண்ணை பாண்டியனும், கோவை ஆரோக்கியசாமியும், உடையார்பாளையம் வேலாயுதமும் உயிர் கொடுத்து உருவாக்கிய திராவிட இயக்கமா? ரத்தம் சிந்தி சொத்துக்களை விற்று வீடு வாசல் மனைவி மக்கள் எதை பற்றி கவலைப்படாமல் லட்சோப தொண்டர்கள் அண்ணாவின் தம்பிகள் பாடுபட்டு வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகமா? எல்லாம் பாழாகிவிட்டதே. இன்றைக்கு கான்ட்ராக்ட்காரர்களும் கமிஷன்காரர்களும் கட்சியை கைப்பற்றிக் கொண்டார்களே. அண்ணன் கலைஞர் அவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். யார் கட்சி நடத்துவது? ஸ்டாலின் மருமகனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த தொடர்பு? நான் அந்த கட்சியில் 30 ஆண்டு நான் வேலை, என்னை நீக்கினார்கள், கொலைகாரன் என்று வந்துவிட்டேன். ஆனால் திராவிட இயக்கம் 4 பேர் ரோட்ல போறவன் மாறவன்லாம் பெரியாரை அண்ணாவையும் கேவலமாக பேசுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து மீள வேண்டும். இந்த தமிழகத்தில் இந்த ஊழல் ஒழிய வேண்டும், மது ஒழிய வேண்டும். இதை கொண்டு வரக்கூடிய தகுதி நம்முடைய அணிக்குத்தான் உண்டு. சரி, மலையை எதிர்த்து சிறுத்தைகளா? ஆமா, ஊழல் மலையை எதிர்த்து. சிறு உளி பெருமலையை பிளக்கும், மறந்து விடாதீர்கள். விடுதலை சிறுத்தைகளின் தொண்டர்களே, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதே நேரத்தில் ஆரவாரம் செய்யக்கூடாது. நான் உங்க தம்பி அண்ணனா சொல்றேன். நம்ம ஆரவாரம் செய்யும் போது ஜனங்கள் முகத்தை சுளிக்கிறாங்க. நம்ம ரொம்ப அமைதியா போகணும். ஓட்டு கேட்டு போகும்போது ரொம்ப சத்தமெல்லாம் போடக்கூடாது. யாராவது ஒரு பையன் குடிச்சிட்டு வந்தா நீங்க அமைதியா அழைச்சி வெளியே ஓட்டி விட்டுருங்க. இது பெரிய யுத்தம். இதுல நம்ம ஜெயிப்போம். விடுதலை சிறுத்தைகளினுடைய புகழ் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். தமிழகத்தில் ஜெயண்ட் கில்லர் யார்? மிஸ்டர் திருமாவளவன். ராட்சச மலையை தோற்கடித்தவர் யார்? திருமாவளவன் அவருடைய கட்சி. கூட்டணி நாங்கள் என்ன பாடுபட்டாலும் பெயரும் புகழும் உங்களுக்குத்தான் சரித்திரம் பதிவு செய்யும். நான் அதனாலதான் தம்பி இன்னைக்கு வெளில அவர் வேற வேலையா இருக்கார். அண்ணன் வந்திருக்கிறேன் வைகோ. பொதுமக்களே, ஜெயலலிதா பர்கூர்ல நின்னாங்க. வீட்டுக்கு வீடு பசுமாடு கொடுத்தாங்க. வீட்டுக்கு வீடு என்னென்னமோ கொடுத்தாங்க. தோக்கடிச்சாங்க ஜனங்கள். இது ஆர்கே நகர்ல தான் நடக்க போகுது. ஆர்கே நகர்ல தான் நடக்க போகுது. வெள்ளம் பாதித்த போது, குய்யோ முறையோ என்று மக்கள் கூவிய போது, பசி பசி தண்ணீர் தண்ணீர் என்று துடித்த போது, அவர் ஒய்யாரமாக உப்பரிகையிலே உலவிக் கொண்டிருந்தார். போயஸ் தோட்டத்து அரண்மனையிலே. ஈவு, இரக்கம், பச்சாதாபம், மனிதாபிமானம் ஏதாவது ஜெயலலிதாவுக்கு உண்டா? கிடையாது. ஆனால் நேற்றைக்கு பேசுவதை தொலைக்காட்சியில் பார்த்தேன். நான் தாயை போன்றவள். நான் தாய் போல உங்களிடம், மக்களே, உங்களிடம் தாயாக இருந்து பாசம் காட்டுகிறவன். மேடம் ஜெயலலிதா,
இந்த தாய்ங்கிற வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறதுக்கு யோகியதையோ தகுதியோ கிடையாது. அம்மான்னு சொல்ல உத்தமமான சொல்ல பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. தாய் என்றால் அது தெய்வத்துக்கு சமம். தாய் என்றால் அன்பு, தாய் என்றால் கருணை, தாய் என்றால் பாசம். நான் என் தாய் மாரியம்மாளை தெய்வமாகவே வழிபடுகிறவன். எந்த தாய்மாரையும் நான் தெய்வமாகவே நினைக்கிறவன். எந்த பெண்ணையும் என் அக்கா தங்கையாகவே நினைக்கிறவன், என் மனைவியை தவிர. ஆனால் தாயினுடைய பாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருவன் ஒரு அழகான பெண்ணை காதலித்தான். இவனும் பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கின்ற இளைஞன். அவனும் அவளும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்தார்கள். உனக்காக என் கண்மணியே என்ன வேண்டுமானாலும் செய்வேன். 7 கடல் தாண்டி பொருள் கொண்டு வர சொன்னாலும் வருவேன். 7 மலை தாண்ட சொன்னாலும் வருவேன். காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவர் காதல் பெண்கள் கடைக்கன் பணியிலே என்று பாரதிதாசன் எழுதினார். 7 மலை தாண்டி வருவேன், 7 கடல் தாண்டி வருவேன். என் காதல் கண்மணியே, நீ எதை கேட்டாலும் கொண்டு வருவேன். அவள் சொன்னாள், நான் எதை கேட்டாலும் கொண்டு வருவீர்களா? கொண்டு வருவேன். உலகத்தில் நீங்கள் என்னை அடுத்து யாரை மிகவும் பாசத்தோடு அன்போடு கருதுகிறீர்கள்? என்னை பெற்ற தாயை. அப்படி என்றால் உங்க பெற்ற தாயின் இருதயத்தை வெட்டி எடுத்து கொண்டு வர முடியுமா என்று கேட்டாள். காதல் மயக்கத்திலே இருந்த இந்த வாலிபன் கண நேரம் யோசித்து விட்டு, அதுதான் உன் விருப்பம் என்றால் அதையும் செய்கிறேன் என்று போய் தன் தாயின் இருதயத்தை வாழ் கொண்டு வெட்டி அந்த இருதயத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். வேகமாக வருகிற போது ஒரு கல் தடிக்கு இடறி கீழே விடற போனான். அந்த இருதயம் சொன்னது, மகனே பார்த்து போடா, கீழே விழுந்துராத. தாய் என்பவள், அம்மா என்ற சொல், நான் வருத்தப்படுறேங்க. அண்ணா என்ற சொல்லை சொன்ன தமிழ்நாட்டில் அம்மா என்ற புனிதமான சொல்லை இவ்வளவு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்களே. வெளிநாடுகளில் இருந்து வருகிறவன், who is this அம்மா? who is this அம்மா? who is this அம்மா? ஜெயலலிதா இஸ் அம்மா. வெட்கமா இருக்கியா? வெட்க கேடியா? காரைக்கால் அம்மையாரையும் கண்ணகியையும் போற்றிய நாட்டில் ஜெயலலிதாவை அம்மா என்று சொல்வது வெட்கம், வேதனை. விருத்தாச்சலத்துக்கு கூட்டத்துக்கு போகிறார். 10 மணிக்கு ஆளுக்கு 500 பிடித்து கொடுத்து கொண்டு வந்து வெயிலில் உட்கார வைக்கிறார்கள். ஏழை பெண்களை, ஏழை மக்களை. மணி 11, 12, 1 நெருப்பு வெயில். எழுந்திச்சு நிழலுக்கு போகலான்னு பாக்குறாங்க. அண்ணாதிமுக ஒருத்தர் எந்திரிக்க கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இந்த மனிதாபிமானம் இல்லாத காக்கி சட்டை அணிந்த போலீஸ்காரர்கள் யாரும் எழுந்திரிச்சு போகக்கூடாது, தண்ணீர் குடிக்க போகக்கூடாது. தண்ணியும் கொடுக்கல. இது சித்திரவதை இல்லை. 2:30 மணிக்கு ஜெயலலிதா வந்தாங்க. 4 பேரு தண்ணீர் என்று தாகத்தால் துடித்து வெயிலில் கருகி செத்து போனார்கள். ஜெயலலிதா உட்கார்ந்த மேடையில 12 ஏர் கண்டிஷன். 12 ஏர் கண்டிஷன் ஜெயலலிதா உட்கார்ந்த மேடையில. ஆனால் அந்த மக்கள் கொளுத்தும் வெயிலில், நெருப்பு வெயிலில் அப்படியே உடல் கருக கிடந்தார்கள். ரோம் நகரம் தீப்பற்றி எரிகிற போது நீரோ பிடில் வாசித்ததாக நான் படித்திருக்கிறேன் பள்ளி பாடத்தில். அதைவிட கொடுமை இது. அவர்கள் சாகிறார்கள். இவர்கள் 12 ஏர் கண்டிஷனுக்கு பக்கத்திலே இவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். எமல்டா மார்கோஸுக்கு ஏற்பட்ட கதி ஜெயலலிதா உங்களுக்கு ஏற்படும். இந்த தமிழ்நாட்டில் இதை போல ஒரு அடங்கா பிடாரித்தனம் கொண்ட ஒருவர் ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அவருக்கு ஓட்டு போடுவது பாவம். அவருக்கு ஓட்டு போடுவது மனிதாபிமானத்தை குடி தோண்டி புதைக்கின்ற பாவம். அவர் தனிப்பட்ட விரோதம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஜெயலலிதா மீது. நான் மதுவிலக்குக்காக நடந்து போகிற போது அந்த கொளுத்தும் வெயிலில் காரை நிறுத்திவிட்டு கூட என்னை பார்த்து, என்ன இந்த வெயிலில் நடந்து வாரீங்களேன்னு கேட்டான். தெரியாதா அவங்களுக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு மதுவை எதிர்த்து பூரண மதுவிலக்குக்காக வருகிறேன் என்றேன். இப்படி ஏறிட்டு பார்த்தார். நான் தலையில தலப்பா கட்டியிருந்தேன். இப்படி ஏறிட்டு பார்த்த உடனே வேறொருத்தன தலப்பா கழட்டி இருப்பாங்க. நான் தலப்பாவை கழட்டி இருந்தா எனக்கு மரியாதை உண்டா? நான் மதிமுகவின் பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய தகுதி உண்டா?
வெயிலுக்காக கட்டி இருக்கிறேன் போயிட்டாங்க. தனிப்பட்ட விரோதம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் இந்த நாடு, இந்த வரலாறு தங்க தாம்பாளத்தில் பொற்பளமாக உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது. உங்களுக்கு இவ்வளவு பணம் எதற்காக? 5000 ஏக்கர் நிலம் எதற்காக? தோட்டம் துறவுகள் எதற்காக? உங்களுக்கு குடும்பம் இல்லை என்று சொல்கிறீர்களே, இத்தனை கோடி கோடி பணம் எதற்காக? யோசித்தீர்களா? இந்த வாய்ப்பு தமிழகத்தில் யாருக்காவது கிடைத்ததா? மக்கள் படும் அவதியை யோசித்தீர்களா? இந்த ஊழல் கொடுமையால் எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள், எத்தனை குடும்பங்கள் நாசமாகின்றன, பொது வாழ்வு நாசமாகிறது. சுயமரியாதை உண்டா? கேப்டன் விஜயகாந்த் ஒன்று அழகா சொல்லி இருக்கிறார், நான் நாட்டை திருத்துவேன், வளைந்ததை நிமிர்த்துவேன் இருக்காரு. நம்ம கேப்டன் அடிச்சிருக்காரு, நாட்டை வளைஞ்சதை நிமித்துறது இருக்கட்டும், உங்க கட்சி மந்திரிகள் கூணல முதல்ல நிமித்துங்க. அவ்வளவு பேரும் ஹஞ்சு பேக் ஆஃப் நாட்டர் டேம் சினிமா மாதிரி இப்படி ஆயிட்டான். ஏன்னா பார்க்கும் போதே தலைகீழ அப்படி வளைஞ்சுதான் நிக்கிறான், முதுகெலும்பே வளைஞ்சு போச்சு. மேல விமானம் போனா இங்க இருந்து போட்டு கிருஷ்ணபுராந்துக்கு போட்ட மாதிரி பார்க்க கேவலமா இருக்கியா? எம்ஜிஆர் ரசிகர்களை எம்ஜிஆர் இப்படி நடத்தினார் அவங்கள, எம்ஜிஆர் புரட்சி நடிகர் இப்படி நடத்தினார் அவங்கள. அவர் மனிதாபிமானம் உள்ளவர், இவருக்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது. இந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பது நாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆர்கே நகர் தொகுதியிலே இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணமான ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட வேண்டும். பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார், மக்கள் தோற்கடிப்பார்கள். நீங்கள் ஓலமிட்டு கதறிய போது வந்தாரா ஜெயலலிதா? வெள்ளம் சூழ்ந்த போது எட்டி பார்த்தாரா ஜெயலலிதா? நீங்கள் துயரத்தில் தவித்த போது இந்த பக்கத்திலே நடமாடினாரா ஜெயலலிதா? இல்லை. ஆகவே ஓட்டும் இல்லை என்று முடிவெடுங்கள். ஆகவே தோழர்களே, மிக கட்டுப்பாடாக வேலை செய்ய வேண்டும். 6 கட்சி தோழர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆர்கே நகர் தொகுதியில் நீங்கள் எங்க வம்புக்கு இழுப்பாங்க, அதிமுக காரங்க வம்பு இழுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆனா அவங்க மிரட்டெல்லாம் முடியாது. நம்ம 6 கட்சியினுடைய படைக்கு ஈக்குவலா மிலிட்டரியே வர முடியாது. நம்ம ரொம்ப உறுதியா இருப்போம், நம்ம வம்புக்கு போக மாட்டோம். ஆனால் எங்களை மிரட்ட முடியாது, அதை மட்டும் நாங்க சொல்லிடுறோம். திமுக பத்தி ஒண்ணுமே பேசலையே, அது முடிஞ்சு போச்சப்பா. டிஎம்கே எங்க இருக்கு? சோழி முடிஞ்சு போச்சு, அது பிரச்சனையே இல்லை. அவங்க 3rd பிளேஸ்ல எத்தனை ஓட்டு வாங்குதுன்னு ரொம்ப போராடிட்டு கிடக்குறாங்க. அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம், நம்ம பயில்வான்களை பத்தி தான் பேசணும். நோஞ்சான பத்தி நான் நேரத்தை வீணாக்க விரும்புறேன். தேர்தலில் மோதிரம் சின்னம், நான் மோதிரம் போட்டேன் தம்பிக்கு, முதலே சொன்னேன்ல, கழட்ட கூடாதுன்னு சொன்னேன், கழட்ட மாட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாருன்னு. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மோதிரம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம அணியை வெற்றி பெற வைப்பதற்கு இந்த தொகுதியிலும் நம்முடைய அணியின் வேட்பாளரை 2 நாட்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த கூட்டத்தை சிறப்பாக அமைத்த தோழர்களுக்கும் பங்கேற்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி வாக்களிப்பீர் மோதிரம் சின்னத்துக்கென கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆர்கே நகர் தொகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பரப்புரையை மேற்கொண்டார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்த்தோம். இப்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலை நிகழ்ச்சி தொடரும்.